ஒன் பார்ட் மெத்தடில் நம்ம குக் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக 2 மினிட்ஸில் குக் பண்ணிடலாம். நீங்கள் வந்து வதக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் பாருங்கள். இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது நம்ம எதையுமே போட்டு வதக்க போகிறதில்ல. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வெங்காயம் போட்டுக்கிறேன். பூண்டு, எதையுமே வதக்கலை அப்படியே நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த காய் போடலாம். ஈவன் வெண்டைக்காய் கூட, வெண்டைக்காய். இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காய். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இம்மீடியட்டாக டக்குன்னு வைக்கிறதுக்கு ஈஸியான மெத்தடு இது. அவ்வளோதான், எல்லாமே போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு வத்தப்பொடி. நான் வந்து பொடியை வந்து கிண்டலை, அப்படியே போட்டேன். அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டேன். அகைன் வந்து 1 ஸ்பூன் குழம்பு பொடி. அவ்வளோதான். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு வந்து தூவி தான் விட்டுருக்கோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணிடலாம், குக்கரை மூடிடலாம். இப்போது 1 பிஞ்ச் மஞ்சள் பொடி. இந்த மெத்தடில் தண்ணி விட வேண்டாம். அவ்வளோதான். பாருங்கள், ஒன்றுமே போடல, அப்படியே போட்டிருக்கேன். மூடிடலாம். 1 விசில் வந்தால் போதுமானது. சூப்பராக வெந்து ரெடி ஆயிரும். விசில் போட்டாச்சு. 1 விசில் வந்துருச்சு, போதுமானது. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். பாருங்க, பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு. எல்லாமே வெந்துட்டு மசாலா பொடியெல்லாம் வந்து மேட்டாப்பில் இருக்கா. இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிண்டி பார்க்கலாம். பாருங்கள், அப்படியே அருமையாக இருக்கும். இதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் காயோட நேச்சுரல் டேஸ்ட் இருக்குல்ல, அது அப்படியே இருக்கும். அப்படியே அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து இதில் தண்ணியே ஆட் பண்ணாமல் நம்ம சமைச்சிருக்கோம். ஸோ இதில் இருக்கிறதே வந்து காய்கறியோட தண்ணிங்கிறதுனால அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், இதே வந்து சைடில் வச்சு சூப்பராக சாப்பிட்றலாம். சாப்பாடே அவ்வளோ சாப்பாடு போகும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பாருங்கள், முருங்கைக்காய் கூட வெந்துருச்சு. ஒரே 1 விசில் தான், சூப்பராக வெந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு. அற்புதமாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, 3 நிமிஷம் விசில் இறங்க, ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் சூப்பராக ஒரு குழம்பு ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.